இப்ப நம்ம டெஃபினிஷன் ஆஃப் அக்கவுண்டிங் பத்தி பார்க்க போறோம். ஆ இந்த அக்கவுண்டிங்க்கான டெஃபினிஷன ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து குடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்டிடியூட் பேர் என்ன அப்டின்னா, அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கவுண்டன்ட் அப்டின்ற ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து அக்கவுண்டிங்னா என்ன அப்டின்றத சொல்லியிருக்காங்க. அப்டின்னா என்னன்னா, அக்கவுண்டிங் இஸ் த ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங். நம்ப டேட்டாஸ ரெக்கார்ட் பண்ணணும். அடுத்தது கிளாசிஃபை பண்ணணும். அந்த டேட்டாவ கிளாசிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத சம்மரைஸ் பண்ணணும். இது எல்லாமே வந்து எப்டி இருக்கணும் அப்டின்னா, இன் அ சிக்னிஃபிகன்ட் மேனர் அண்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் மணி. அதில வந்து மணி கண்டிப்பா இன்வால்வ் ஆயிருக்கணும். ஒரு டிரான்சாக்ஷனோ, இல்ல ஈவென்ட்ஸோ கண்டிப்பா வந்து நடந்திருக்கணும். அண்ட் இன்டரப்டிங் த ரிசல்ட். அத வச்சு நம்ம வந்து ரிசல்ட் வந்து இன்டரப்ட் பண்ணணும். இத தான் வந்து அக்கவுண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டிடியூட் வந்து சொல்றாங்க. ஆனா நம்ம சிம்பிள் டெர்ம்ஸ்ல எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு டிரான்சாக்ஷனோ, இல்ல ஒரு ஈவென்ட்டோ ஒரு பிசினஸ்ல நடக்குது அப்படின்னா, அத கண்டிப்பா நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அந்த டிரான்சாக்ஷனையோ, இல்ல அந்த ஈவென்ட்குள்ளேயோ கண்டிப்பா மணி இன்வால்வ்டா இருந்தா மட்டும் தான் அத ரெக்கார்ட் பண்ணணும். அப்படின்றது தான் என்னதுன்னா அக்கவுண்டிங்.